சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஒரு அமைதியான சூழ்நிலையில் ஒரு திகில் அனுபவத்தோடு ஒரு கோயிலை நம்ம சாமி கும்பிடணும் அப்படின்னா இந்த கோயிலுக்கு வரணுங்க. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கோயம்புத்தூர்லேருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அனுபாவி அப்படின்னு ஆனக்கட்டி ரோட்டில் இருக்குது. இங்கே வந்து முக்கியமான நாள் பிரதோஷம், செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாளில் ஆளுக வர நடமாட்டத்தோடு தான் வர முடியும். ஏன்னா இது 4 மணிக்கு மேலே இங்கே ஒரு காக்கா கூட இருக்காது. யானை நடமாட்டம் அதிகமாக இருக்கனால இந்த மாதிரி டயத்துலாம் அது வர முடியும். கோயில் எல்லாமே ஒரே பச்சை பசேன்னு எனி டைம் இருக்கும். ஈஸியான படிக்கட்டு தான். 450 500 படிக்கட்டுக்குள்ளே தான் இருக்கும். பழனி மலையோட முக்கால் அளவுக்கு தான் இருக்கும். ஈஸியாக நம்ம ஏறிடலாம். நம்ம போகிற நேரம் நல்லா ஒரு மிஸ்ட்டு அதிகமாகவே தான் இருந்தது. மேலே அருணாச்சலேஸ்வரர் இருக்கார். அவருக்கு வந்து 10 மணிக்கு மேலே தான் பூஜை போடுவோம் சொன்னாங்க. அந்தாக்கில் நம்ம பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தா அந்த ஆனைக்கட்டி எல்லாமே ஆனைக்கட்டி கணவாய் எல்லாமே க்ளீனாக தெரியும். நான் எந்த நேரம் யானை வரும்னு சொல்ல முடியாது, சிறுத்தை வரும்னு சொல்ல முடியாது. அதனால் ஒரு திகிலோடு தான் பார்த்துட்டு வரணும் அந்த கோயிலை. எல்லா கோயிலுக்குமே தனித்தனி சன்னதிகள் இருக்குது. அவர் தான் அனுபாவி சுப்பிரமணிய சாமி கோயில். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமையில் முருகன் கோயில்னால நிறைய ஆள்கள் நடமாட்டம் அதிகமாகவே இருந்தது. இன்னைக்கு டைம் இங்கே அன்னதானமும் போடுவாங்க கோயிலில். ரொம்ப ரம்மியமாக இருக்கும். இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கும் இந்த கோயில். நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.